அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் 2-3 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நடிகர் விஷால் வந்து மருத்துவமனையில் அனுமதி அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்போ தான் நாம் தமிழர் கட்சி விழுப்புரத்தில் நம்மால் ஒருத்தர் இருக்கிறாரு பொறுப்பாளர். அவர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது நடிகன் விஷால் வந்து மே 18 கலை நிகழ்ச்சி வந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வீர ஆவேசமாக பேசி போஸ்ட்லாம் வந்து அடித்தார். என்ன அந்த விஷாலை வந்து மருத்துவமனையில் அனுமதி? அப்போ அவர் நேரில் பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷால் எந்த மாதிரி வந்து இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து மே 18 கோவை கொடிசியாவில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக செட்டப் போட்டு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வேலையை ஆரம்பித்து வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. அதை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து பேசுவோம். மூணாவது டாபிக் வந்து இந்த விவசாய சின்னத்தை இந்த மீடியா வந்து எப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆனால் சீமான் அவர்கள் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு வர்றாருன்னா லைவ் போடுவாங்க, லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. விவசாய சின்னம் வந்துச்சு அப்படிங்கிறது கூட சொல்ல மாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் விவசாய சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு உண்டான சின்னத்தை வந்து அலாட் பண்ணுவாங்களே, அங்கேயே வந்து அலாட் பண்ணிட்டாங்க. நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல நம்ம திரும்பி எழுந்து நின்றுருக்கோம், அதுக்கு உண்டான சான்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இளையராஜா இருக்கார்ல, அவரோட நிகழ்ச்சியை வந்து தள்ளி வச்சுருக்காரு. இதெல்லாம் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பாருங்கள். நடிகர் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உடஞ்சி போயிருக்காப்புல. அவரால் வந்து செயல்பட முடியலை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதை நம்ம என்னங்க இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்திருக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பொறுப்பாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, திருநங்கைகளுக்கு உண்டான அழகு போட்டி வந்து விழுப்புரத்தில் நடந்திருக்குது. நடிகர் விஷால் வந்து அங்கே போயிருக்கிறாரு. அங்கே போய் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க. என்ன அப்படின்னா விஷால் வந்ததுலேருந்தே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் நிற்க முடியலையா. சரி சேரில் உட்காரலான்னு சொல்லி பார்த்தா சேர்லேயே வந்து உட்கார முடியல. அப்படியே அவர் வந்து ஒரே பதட்டம், ஒரே வந்து நடுக்கம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அந்த வேர்வை வந்து வடிஞ்சிக்கிட்டே இருந்திருக்குது. என்னடா இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஆகுது, இப்போ தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதகராஜா ரிலீஸுக்கு அந்த படம் ரிலீஸுக்கு வந்தப்போ இந்த மாதிரி காய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருந்தார். அதனால தான் கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி விழுப்புரத்தில் இந்த திருநங்கை அழகிக்கான போட்டியிலேயே அதே மாதிரியே நடந்திருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா கடவுளைய செயல் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா தமிழர்கள் வந்து 1.5 லட்சம் பேர் இறந்துருக்குறாங்க. அப்போ நம்மலாம் வந்து ஒரு துக்க நாளாக அதை வந்து அனுசரித்து அதில் நம்ம வந்து ரொம்பவே ஒரு சோகத்தில் இருக்கும். அந்த நாளில் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் காசு வாங்கிட்டு பல அந்த இலங்கையில் இருந்தெல்லாம் காசு வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த நாளில் நம்ம துக்கமாக இருப்போமோ, எந்த நாளில் நம்ம வந்து அழுவோமோ அதே நாள் கரெக்டாக பாருங்கள் 4 மணி மே 18 ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு கோடையில் ஒரு ஜாலி அப்படிங்கிற நிகழ்ச்சி. கடவுள் இருக்கா குமார், நம்மளுடைய ஆத்மா இருக்கு குமார் அப்படிங்கிற மாதிரி தான் நடிகன் விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எதிர்ப்பு தெரிவித்து பேட்டி செல்வகுமார் என்ன தான் அந்த நிகழ்ச்சியை வந்து தள்ளி போயிருந்தா கூட அதான் நம்ம ஒற்றுமை கிடைச்ச வெற்றி தான். தள்ளி போயிருந்தாலும் கூட இந்த நடிகன் விஷாலுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போகிறது நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி நல்லாதான் அது அவர் என்னென்ன கேடுகட்ட செயல்கள்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி தெரியும். சன்னி வந்து ஃபுல்லாக அடிக்கிறது, அதே மாதிரி பெண்கள் அதெல்லாம் வந்து எல்லாமே தெரியும். அப்போ அப்படிப்பட்டவர் வயசு வேறு ஒரு 45 ஆகி போச்சு, கல்யாணம் எதுவுமே பண்ணலை. அப்படிலாம் இருக்கும்போது தமிழருக்கு எதிராக பண்ணும்போது அது கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. நம்ம அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, அவர் நல்லாகி வரட்டும். ஆனாலும் கூட அதான் வந்து ஃபேக்ட்டு, அதுதான் நம்ம அப்படி தான் வந்து சொல்லணும். இன்னொரு பக்கம் ஐயா இளையராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தள்ளி போட்டார். மே 17 நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து ஜூன் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி சாட்டையுடைய அந்த ஒரு இதில் வந்து வந்துருச்சு. அப்போ தான் நம்ம வந்து நம்பக்கூடிய தன்மையாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இளையராஜா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தமிழரோட ஒட்டுமொத்த அடையாளமாக இருக்கிறாரு. அவர் இந்த தவறை செஞ்சுருந்தா மே 17 செஞ்சுருந்தா அப்படின்னா அது மிகப்பெரிய அவர் மேலே ஒரு பழியாக இருக்கும். நம்மளே வந்து எச்சரித்தோம், ஐயா நாங்கள் வந்து விஷால்கிட்ட கேட்ட கேள்வி தான் உங்களுக்கு வந்து கேட்குறோம். நாங்கள் வந்து 1.5 லட்சம் பேரை வந்து இது பண்ணிவிட்டு அந்த துயரத்தில் வந்து இருக்கிறோம். அப்படி நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இசைஞ்சு நடத்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழருக்கு வந்து துரோகம் செய்கிறீங்க. நாங்கள் வருஷம் இந்த நிகழ்வு வந்து நாங்கள் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் தமிழருக்கு மேலே வந்து மரியாதை இல்லையா, மதிப்பு இல்லையா, தமிழ் என்ன அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இளையராஜா அவர்களுமே வந்து நிகழ்ச்சியை வந்து தள்ளி போட்டிருக்காரு. ஐயாவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். என்ன இருந்தாலும் சங்கியா மாதிரி அவர் ஏதோ வேலை பண்ணிட்டு போகிறாரு. பல பேர் சங்கியாக தான் சுற்றிட்டு இருக்கான், தமிழராக இருக்கார். அந்த நம்ம ஒரு பேர் என்னது ராமதாசையெல்லாம் சங்கியா மாதிரி சங்கியில் வந்து என்னென்னமோ பண்ணிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் திருமாவளவன் வந்து மங்கியாக மாதிரி திராவிடத்தின மாதிரி ஈவேராக்கு முட்டு கொடுக்கறது என்ன, அதே மாதிரி கருணாநிதிக்கு முட்டு கொடுக்கறது என்ன. ஏன் நம்ம தமிழர்கள் வந்து 1.5 லட்சம் பேர் இறந்ததுக்கே காரணம் வந்து கருணாநிதி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கார் திருமாவளவன். இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆட்களாக தான் இளையராஜா அவர்களும் இனி கருதப்படுவார். நம்மளை பொறுத்தவரை ஏதோ அவரோட இசை நீ ஒரு தமிழர் ஒரு இசை நல்லா பண்ணுறாருப்பா அப்படிங்கிறதோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கணும். அவருக்காக அப்படியே வந்து செம்பு தூக்கிட்டு அந்த சீன்லாம் இதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் தள்ளி வச்சிட்டாரு.
ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விவசாய சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த ஊடகங்கள் வந்து காட்டவே இல்லை. அண்ணன் சீமான் காவல் நிலையத்துக்கு வர்றாரு அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா லைவை போட்டுருவாங்க. அப்படி வர்றாரு. அதாவது நாம் தமிழர் கட்சி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா டெலிகாஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. விவசாய சின்னம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறத ஒரு நியூஸ் கூட வந்து போடலங்க. நானும் பார்க்குறேன், ஏதாவது தந்தி டிவி போட்டிருக்கானா, தந்தி டிவிக்கார பையன் அப்படியே இல்லாத பொல்லாத நியூஸெல்லாம் வந்து எடுத்து போடுவான். இந்த மாதிரி சீமான் வந்து சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, அந்த வந்து நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சிங்கனாலும் மாலை போடுவேன், தோத்திங்கனாலும் மாலை போடுவேன், பல்லாக்கில் ஏற்றி அதில் வந்து பால்டாயில் ஊற்றி குடிச்சிட்டு செத்துடுங்க அப்படின்னு உள்ளரங்கூட்டத்தில் பேசினாருங்கிறதெல்லாம் எடுத்து வந்து பேசுவானுங்க. இந்த சல்லியாக இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் அப்படின்னாலே நம்ம ஆர்எஸ் பாரதி சொன்ன அந்த பம்பாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் இது ஊழியாக்கள் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொன்னார். அதே மாதிரி தானே இருக்குது. உள்ளரங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நீங்கள் பேசி அதன் மூலம் சம்பாதிக்கிறீங்க, அதன் மூலம் கட்சியை கவலைப்படுத்துறீங்க. ஆனால் சீமான் வந்து ஒரு விஷயத்தில் வந்தாருன்னா அதுக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து போடுறீங்க. கெட்ட செய்தி ஏதாவது வந்துச்சு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து எவனா வெளியே போயிட்டா அப்படின்னா உடனே மைக்கை வந்து நீட்டுறீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நாம் தமிழர் கட்சி சின்னம் வந்து கிடச்சிருக்குல்ல, விவசாய சின்னம் கிடச்சிருக்குல்ல, அப்போ அந்த சின்னத்துக்கு உண்டான அந்த டெலிகாஸ்ட் வந்து பண்ணி அதை வந்து ஒரு செய்தியாக மாற்றி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. ஒரு கேவலமான அந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன ஊடகங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அவங்க வந்து அவங்களுடைய அந்த வெப்சைட்லேயே வந்து அங்கீகரிப்பு கட்சிக்கு உண்டான சின்னத்தை வந்து அலாட் பண்ணி அதிலே வந்து இந்த படத்தை பாருங்கள், நாம் தமிழர் சின்னம் வந்து விவசாய சின்னம் தான் அப்படிங்கிறத அலாட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க மீடியாக்கள் வேணால் புறக்கணிக்கலாம், யார் வேணால் புறக்கணிக்கலாம், ஆனால் நம்ம ஆளுங்க அது வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினர் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து யூடியூப்பில் பேசுகிறோம், அதே மாதிரி யூடியூப்பில் பெரிய அளவுக்கு பரப்புகிற, அதே மாதிரி ட்விட்டரில் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பரப்புரையில் இந்த மே 18 ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த சின்னம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து மே 18 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தூத்துக்குடி நடத்தியிருக்கோம், திருச்சி நடத்தியிருக்கோம், அதே தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மே 18 அந்த பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தால் கூட கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒரு வெற்றி வாய்ப்பு இப்போ வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி எது அப்படின்னா அது வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓட்டு கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவை கார்த்திகா அக்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் நம்ம இதில் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பல பொறுப்பாளர்கள் வந்து நர்மதா அக்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி கலாமணி அக்காவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அந்த கோயம்புத்தூரில் ஒரு இதாக வர்றாங்க. அப்போ அந்த கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊரில் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடக்கும்போது அதில் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி பெரும்பான்மையான மக்களால் கோயம்புத்தூரில் வந்து பார்க்கப்படும். அது என்ன நிகழ்ச்சி, என்ன பொதுக்கூட்டம் அப்படின்னா தமிழர்களுடைய அந்த ஒரு மீட் எழுதக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க வந்து கோயம்புத்தூர் பொறுப்பாளர் வந்து உண்மையாலுமே ஹேட்ஸாப் வந்து பண்ணோம். அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு உழைப்பு. அந்த ஒரு மேடை அமைக்கணும் அப்படின்னா அந்த மேடை பாருங்கள், ராட்சச மேடை, பெரிய மேடை. அப்போது பெரிய அந்த திடலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய திடல். அந்த திடல் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து கூடலாம். 10 லட்சமே 20 லட்சம் நினைக்கிறேன். பெரிய திடல், கொடிசேர் திடல். இதுக்கு முன்னாடி தூத்துக்குடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெரிய திட்டம் தான், ஆனால் அதை விட 2 மடங்கு பெரிய திட்டம் தான் அந்த கோவை கொடிசியா. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து இந்த விழா நடத்தியிருக்கு. நம்மளுடைய ஏற்பாட்டாளர்கள் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிருக்கிறாங்க. கோவை கார்த்திகாவாக இருக்கட்டும், நர்மதா அக்காவாக இருக்கட்டும், கலாமணி அக்காவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பொறுப்பாளர் இருக்காங்க, வகாபண்ணன் இருக்கார், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நம்முடைய ஹேட்ஸாப் வந்து தெரிவிச்சுக்கலாம். அதாவது எந்த இடத்துல நம்ம வீழ்கிறோமோ அந்த இடத்துலேருந்து எழுந்து நம்ம வர்றோம். அதுதான் நம்மளுடைய ஒரு தனித்தன்மை. நம்ம சின்னத்தை வந்து பிடுங்கினாங்க, அதே சின்னத்தை வச்சு நம்ம மீண்டு வரோம். அதே மாதிரி நம்ம இனத்தை வந்து இல்லாமல் பண்ணாங்க. அப்போ அந்த இல்லாமல் பண்ண அந்த ஒரு இடம், நம்ம இனத்தை வந்து எந்த அளவுக்கு இங்கே கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தெரியும், எந்த அளவுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு தெரியும். அப்போ அதே இடத்துல எந்த இடத்துல வீழ்கிறோமோ அந்த இடத்துல நம்ம எழுந்துக்கிட்டே இருக்கோம். இது நம்மளுடைய வெற்றியோட அடுத்தடுத்த வெற்றி. இதுக்கெல்லாம் காரணம் தமிழருடைய ஒற்றுமை தான். இன்றைக்கி வந்து இந்த இந்த மே 18க்கு எதிராக நடந்த நிகழ்ச்சிகள்லாம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழரோட ஒற்றுமை தான். அதே மாதிரி இந்த மாதிரி மே 18 நிகழ்வுகள்லாம் வந்து நம்மளால் இவ்வளோ சிறப்பாக நடத்த முடியுது அப்படின்னா அதுக்கும் காரணம் தமிழோட ஒற்றுமை தான். அப்போ புரிஞ்சுக்கணும், தமிழர் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த சின்னம் கிடச்சதும் நம்மளுடைய ஒற்றுமை தான். அதே மாதிரி இந்த 18 இதுவும் நம்மளுடைய ஒற்றுமை தான். எல்லாமே நம்மளோட ஒற்றுமை தான். ஒற்றுமை தான் நம்மளுக்கு முக்கியம். தமிழர் நம்ம ஒன்றாக இணைவோம், பகையை வெல்வோம் அப்படிங்கிறத கருத்தாக சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நன்றி.